ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த எல்லா படங்களையும் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் அவரோட படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். வழக்கம் போல இந்த படத்தையே அவரோட ஸ்டைல்ல தான் எடுத்திருக்காரு. நான் லீனியர் மெத்தட்ல தான் எடுத்திருக்காரு. ஆனா இந்த படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ரியல் லைஃப்ல வாழ்ந்த ஒரு லெஜெண்டை இந்த படத்துல கொண்டு வந்திருக்காரு. ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லப்பட்ட டெஸ்லாவை இந்த படத்துல கொண்டு வந்திருக்காரு. ஸோ அப்படி இந்த படத்துல என்ன நடக்குது அப்படின்றத படத்துக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு த பிரஸ்டீஜ். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய தியேட்டரை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பிரபலமான மெஜிஷியன் ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட பேரு ஆஞ்சியர். எப்பயுமே இந்த மாதிரி மேஜிக் பண்றவங்க ஆடியன்ஸை நம்ப வைக்கிறதுக்காக ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இவரும் ஆடியன்ஸை கூப்பிடுறாரு. ஒரு சில பேர் ஸ்டேஜுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துல போர்டன் அப்படின்னு ஒருத்தவர் என்ன பண்றாரு, மேல செக் பண்ற மாதிரி பண்ணிட்டு நைஸா ஸ்டேஜுக்கு அடியில போயிடுறாரு. இவன் எப்படி இந்த மேஜிக் ட்ரிக்க பண்றான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போயிருக்காரு. அப்படியே ஸ்டேஜுக்கு மேல ஆஞ்சியர் அவரோட ஷோவை ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய மிஷின் இருக்கு. அந்த மிஷினை ஆன் பண்ணதும் பயங்கரமான எலக்ட்ரிக் வேவ்ஸ் எல்லாம் வருது. மறையிற மேஜிக் பண்ண போறாரு போல இருக்கு. அந்த மிஷினை ஆன் பண்ணிட்டு நடுவுல போய் நிக்கிறாரு. அப்போ ஒரு டோர் ஓபன் ஆயிட்டு இவர் ஸ்டேஜுக்கு அடியில விழுவுறாரு. இவர் விழுற இடத்துல கரெக்டா ஒரு தண்ணி டேங்க் இருக்கு. அவர் அதுக்குள்ள விழுந்ததும் அந்த டேங்க் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுது. அவரால் வெளியே வர முடியல. இத போர்டன் பாக்குறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. லாக்க வேற எடுக்க முடியல. இந்த ஆஞ்சியர் அந்த தண்ணிக்குள்ளேயே மூச்சு விட முடியாம கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அவ்வளவுதான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் கோர்ட்ல விசாரணை போயிட்டு இருக்கு. கட்டர் அப்படின்னு ஒருத்தவரை கூட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவர் கூட தான் ஆஞ்சியர் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, போர்டன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான். ஏன்னா அவனை நான் ஸ்டேஜுக்கு அடியில பார்த்தேன். அந்த தண்ணி டேங்க நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரிக் முடிஞ்சதுமே நவுத்தி வச்சுட்டோம். ஆனா இப்ப கரெக்டா ஸ்டேஜுக்கு அடியில வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த போர்டனா தான் இருக்கும். ஏன்னா இவனும் ஒரு மெஜிஷியன், பொறாமையில தான் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்சி சொல்றாரா. அதனால போர்டனை பிடிச்சி ஜெயில போட்டுடுறாங்க. அப்ப போர்டனை பாக்குறதுக்கு ஓவன்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் வராரு. கார்லோன்னு ஒருத்தவர் அனுப்பி விட்டாராம். எதுக்காக வந்திருக்காருன்னு கேட்டா, ஆஞ்சர் இப்போ ஒரு மேஜிக்க பண்ணாருல, மறையிற மேஜிக், அந்த ட்ரிக்க முன்னாடியே போர்டன் பண்ணிருக்காரு போல இருக்கு. சோ அந்த ட்ரிக்க வாங்குறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. இதை கேட்கிற போர்டனுக்கு கோவம் வருது. என்ன பார்த்தா என்ன காசுக்கு என்னோட ட்ரிக்க விக்கிற மாதிரி தெரியுதா, உசிரே போனாலும் என்னோட ட்ரிக்க சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஓ அப்படியா, காசுக்காக சொல்ல மாட்டேன், ஓகே, ஆனா உன் பொண்ணுக்காக கூட சொல்ல மாட்டேன். நீ பண்ண வேலைக்கு கண்டிப்பா உனக்கு மரண தண்டனை தான் கொடுப்பாங்க. அப்படி நீ போயிட்டனா உன்னோட பொண்ணை யாரு பாத்துப்பா? அவளை அனாத ஆசிரமத்துல சேர்த்துருவாங்க. அங்க அவ என்னெல்லாம் கஷ்டப்படுவாளோ. இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நீ உன்னோட ட்ரிக்க கொடு, கார்ல உன்னோட பொண்ணை பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் போர்டனும் யோசிச்சு பாக்குறாரு. சரி நான் யோசிச்சு முடிவெடுத்துட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஓகேப்பா நல்லா யோசிச்சு டைம் எடுத்து சொல்லு, ஆனா அது வரைக்கும் உனக்கு போர் அடிக்கும்ல, இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு டைரியை கொடுக்குறாரு. இது யாரோடதுன்னா இப்ப இறந்தாருல ஆஞ்சியர்னு ஒருத்தவர், அவரோட டைரி. அந்த டைரியை வாங்கிட்டு போய் ஜெயில உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் இந்த ஆஞ்சரும் போர்டனும் யாருன்றத சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே மெஜிஷியன்ஸ், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்னா தான் டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கூட இந்த கட்டரும் இருப்பாரு. ஒரு நாள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட பேரு ஜூலியா. அது வேற யாரும் இல்ல, ஆஞ்சியரோட ஒய்ஃப். இப்ப என்ன மேஜிக் ட்ரிக் பண்ண போறாங்கன்னா, பின்னாடியும் ஒரு பெரிய தண்ணி தொட்டி இருக்கு. அதுக்குள்ள இந்த ஜூலியாவை கையும் காலையும் கட்டி தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவ அந்த கட்டை அவுத்துட்டு வெளியே வந்துருவா. இதுதான் அந்த மேஜிக் ட்ரிக். அந்த மேஜிக்கும் ஆரம்பிக்குது. ஜூலியாவோட கையை கட்டுறது நம்ம போர்டன், காலை கட்டுறது ஆஞ்சியர். இதை பாக்குற ஆடியன்ஸுக்கு அந்த கயிறு ரொம்ப டைட்டா கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஈஸியா அந்த முடிச்சு அவுக்குற மாதிரி தான் கட்டி விடுவாங்க. சோ அதே மாதிரி கட்டிட்டு ஜூலியாவை தூக்கி தண்ணிக்குள்ள போடுறாங்க. ஸ்கிரீனை மூடிட்டு கொஞ்ச நேரத்திலே திறக்கிறாங்க. ஜூலியா வெளியே வந்து நிக்கிறா. அவ்வளவுதான். எல்லாருமே பயங்கரமா கிளாப்ஸ் தட்டுறாங்க. ஆனா இது போர்டனுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரே ட்ரிக்க பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் மக்களுக்கு இது போர் அடிச்சிடும். சோ நம்ம ஏதாச்சும் ஒண்ணு புதுசா பண்ணணும், புல்லட்டை பிடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மேஜிக்க பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது அப்படின்றாங்க. சரி ஓகே, அப்ப அந்த கையில கட்டுறோம்ல கயிறு, அதையாச்சும் டைட்டா கட்டலாமே அப்படின்னு கேட்டா அது இன்னும் ரொம்ப மோசமானது. ஒருவேளை ஜூலியாவால அதை அவுக்க முடியலன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கட்டர் கேக்குறாரு. போர்டனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப அந்த கட்டர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ரியல் மேஜிக் எப்படி இருக்குன்னு பாக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு போய் அவர் பண்ற மேஜிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அனுப்பி விடுறாரு. எங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு மேஜிக் ஷோ போயிட்டு இருக்கு. வயசான ஒரு சைனா தாத்தா தான் பண்ணிட்டு இருக்காரு. எந்த பொருளும் இல்லாத இடத்துல கையில இருக்க துணியை வச்சு ஆட்டுறாரு. அப்படி அந்த துணியை எடுத்ததும் டக்குன்னு அதுல ஒரு மீன் தொட்டி வந்து நிக்குது. அவ்வளவுதான். ஆடியன்ஸ் எல்லாம் கிளாப் தட்டி விசில் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆஞ்சியரும் போர்டனும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஆனா ஆஞ்சியருக்கு இந்த ட்ரிக்கை எப்படி பண்ணாருன்னே தெரியல. பட் நம்ம போர்டன் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு. ஆக்சுவலா அந்த வயசானவர் மீன் தொட்டியா அவரோட காலுக்கு நடுவுல தான் வச்சிருப்பாரு. அப்படி வச்சிருந்தா அவரால் வேகமா நடக்க முடியாதுல. சோ அதனால ரொம்ப பொறுமையா தான் நடப்பாரு. இப்போ மேஜிக் ஷோ அப்போ அந்த மாதிரி பொறுமையா நடந்துட்டு வெளியே போனதும் நார்மலா நடந்தாருன்னா இவர் மேல சந்தேகம் வரும்ல. அந்த மாதிரி இவர் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக இவர் தன்னோட வாழ்க்கை ஃபுல்லா
ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் ஸ்லோவா நடந்துகிட்டு இருப்பாரு. பயங்கரமா வயசு வேற ஆகிருக்கு. ஸோ இவர் ஸ்லோவா நடந்து போனாருன்னா யாருக்கும் சந்தேகம் வராது. தன்னோட மேஜிக்காக இவரோட வாழ்க்கை ஃபுல்லா இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மேஜிக்னா இப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸ் இருந்தாகணும், அதுதான் ரியல் மேஜிக் அப்படின்ற மாதிரி போர்டன் சொல்றாரு. அடுத்து இன்னொரு ஷோக்கு போறாங்க. அந்த மெஜிஷியன் என்ன பண்றாருன்னா ஒரு கூண்டுக்குள்ள இருக்க பறவைய மறைய வைக்கிறாரு. அந்த கூண்டு மேல ஒரு துணியை போட்டு அப்படியே சத்துன்னு அந்த கூண்டை அடிக்கிறாரு. அந்த கூண்டையும் காணும், பறவையும் காணும். இதை பாக்குற ஆடியன்ஸ்ல இருந்த ஒரு பையன் அழுவ ஆரம்பிக்கிறான். அவர் அந்த பறவையை சாவடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அழுவுறான். ஆனா அந்த மெஜிஷியன் ஒரு பறவையை திரும்ப கொண்டு வந்துட்டாரு. இருந்தாலும் அந்த பையன் நம்பல. இல்ல அவர் வேற ஒரு பறவையை கொண்டு வந்திருக்காரு, இது அந்த பறவையே இல்லைன்ற மாதிரி அழுவுறான். சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும், அதனாலதான் இப்படி பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த பையன் சொன்னது உண்மைதான். கூண்டோட சேர்த்து அந்த பறவையை நசுக்கி கொண்டிருக்காரு. உயிரோட கொண்டு வந்த பறவை அவரோட கோட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தது. சோ ஒரு சில மேஜிக்கா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க புள்ள இருக்கு. அந்த குட்டி பையன் அழுதான்ல, அவனை சாரான்னு ஒருத்தவங்க தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த பையன் சாராவுடைய மருமக. சாராவை பார்த்ததும் போர்டனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அவர் போய் பேச ஆரம்பிக்கிறாரு. டின்னருக்கெல்லாம் கூப்பிட்டு போறாரு. அப்படியே இவங்க 2 பேருக்குள்ள லவ் ட்ராக் ஓட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம போர்டன் எல்லாரும் சேர்ந்து வழக்கமா அவங்க பண்ற மேஜிக்கை பண்றாங்க. அப்போ ஜூலியாவும் போர்டனும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு மண்டையாட்டிக்கிறாங்க. ஏதோ ஒரு வேலை இவங்க பண்ண போறாங்கன்னு தெரியுது. வழக்கம் போல கை காலை கட்டி அந்த டேங்குக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. ஆனா அந்த டேங்கை விட்டு வெளியே வரக்கூடிய டைம் எல்லாம் தாண்டியும் ஜூலியா வெளியே வரவே இல்லை. என்னாச்சுன்னு ஸ்கிரீனை விலக்கி பார்த்தா ஜூலியாவால கையில இருக்க கயிறு அவுக்க முடியல. மூச்சு விட முடியாம தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பாக்குற கட்டர் ஒரு கோடரை எடுத்துட்டு வந்து அந்த கண்ணாடியை உடைக்க பாக்குறாரு. பட் அதை உடைக்கிறதுக்குள்ளவே ஜூலியா தண்ணியில மூழ்கி இறந்து போயிடுறா. இதுக்கு காரணம் நம்ம போர்டன் தான். ஏன்னா அவர் முன்னாடியே சொல்லியிருப்பார்ல, மேஜிக்னா ஒரு சில சாக்ரிஃபைஸ் வேணும், ஏதாச்சும் ரிஸ்க் எடுத்தாதான் மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருப்பார்ல. சோ அதனாலதான் ஜூலியாவோட கையில இருக்க கயிறை ரொம்ப டைட்டா கட்டியிருப்பாரு. அடுத்த நாள் ஜூலியாவோட இறுதி சடங்கு நடக்குது. ஆஞ்சர்லாம் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு போர்டன் வரான். அவர்கிட்ட ஆஞ்சர் கேக்குறாரு, நீ என்ன முடிச்சு போட்ட அப்படின்ற மாதிரி கேட்டா போர்டன் அசால்ட்டா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு நடந்து போயிடுறாரு. உனக்கு தெரியாதுன்னா என்னடா அர்த்தம், என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்டா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. போர்டன் அவர் வாட்டுக்கு போயிடுறாரு. அவ்வளவுதான். இந்த சம்பவத்துல இருந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் போர்டன் தனியா வந்து சாராவையே கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அவருக்கு ஒரு குழந்தை வேற பிறக்க போகுது. அப்போ ஒரு நாள் போர்டன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. என்னன்னு கேட்டா இவரு தனியா ஒரு ஷோ பண்ண போறாராம். ஒரு ரிஸ்கான ட்ரிக்கை தான் பண்ண போறாரு. அதுக்கான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அப்புறம் இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்ல, அதனால யாருன்னே தெரியாத ஒருத்தரை புடிச்சிட்டு வந்திருக்காரு. அவரோட பேரு ஃபேலன். இதெல்லாம் பத்தி தன்னோட பொண்டாட்டி கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சாராக்கு என்னன்னா, இதுக்கெல்லாம் இப்ப நம்ம காசுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இப்ப குழந்தை வேற பிறக்க போகுது. ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் காசு பிரச்சனை தான். இந்த நேரத்துல போய் இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி போர்டன் கிட்ட கேட்டா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு ட்ரிக்க பண்ண போறேன், அந்த ட்ரிக்குனால ஆடியன்ஸ் தானா நிறைய காசு தருவாங்க, சோ நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னங்க இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்க, அப்படி என்ன ட்ரிக் பண்ண போறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. புல்லட்டை கேட்ச் பண்ற ட்ரிக்கை தான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளவுதான். சாராக்கு ஒரே பயம் வந்துருது. ஏன்னா அந்த புல்லட்டை பிடிக்க போய் அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதனாலதான் பயந்து போய் கேக்குறாங்க. போர்டன் சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொன்னாலும் சாராக்கு மனசு கேட்கல. நீங்க அந்த ட்ரிக்கை எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னா போர்டன் ட்ரிக்கை சொல்ல மாட்டாரு. ஏன்னா ஒரு மெஜிஷியன் எந்த நிலையிலயும் அவனோட சீக்ரெட்டை சொல்ல மாட்டான். சோ நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி போர்டன் சொல்றாரு. ஆனா சாரா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்களா, அதனால போர்டன் சொல்லிடுறாரு. சோ ஆக்சுவலா அந்த ட்ரிக் எப்படி வேலை செய்யும்னா, துப்பாக்கியில கன் பவுடரை கொட்டிட்டு அதுக்கு மேல புல்லட்டை போட்டு ஒரு குச்சியை வச்சு குத்துவாரு. அப்படி அந்த குச்சியை வச்சு குத்தும் போது அந்த புல்லட்டை அந்த குச்சியோட சேர்த்து வெளியே எடுத்துருவாரு. சோ இப்ப சுடும் போது வெறும் கன்னு தான் சுடும், அதுக்குள்ள புல்லட் இருக்காது. அப்புறம் டக்குனு ஒரு கையில இருக்க புல்லட்டை எடுத்து காட்டி அந்த புல்லட்டை கேட்ச் பண்ண மாதிரி எல்லாருக்கும் காட்டுவாரு. சோ இதனால எனக்கு எதுவும் ஆகாது, பட் இருந்தாலும் இந்த ட்ரிக் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ஏன்னா யாராச்சும் ஒருத்தங்க எனக்கு தெரியாம அதுக்குள்ள புல்லட்டை போட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்ப பயம் ஏத்தி விட்டுறாரு. சரி விடு டார்லிங், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவரோட ஷோவை ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல ரிங்க வச்சு ஒரு மேஜிக் பண்றாரு. ஆடியன்ஸ் எல்லாரும் கத்துறாங்க, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு, எத்தனை வாட்டி இதே பண்ணுவீங்க, வேற எதையா பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கத்துறாங்க. உடனே நம்ம போர்டனும் அவரோட அந்த கன் ட்ரிக்க ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல அந்த கன்ல கன் பவுடரை கொட்டிட்டு புல்லட்டை வச்சு அழுத்திட்டு அந்த புல்லட்டை வெளியே எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கன்னை ஆடியன்ஸ்ல ஒருத்தவர்கிட்ட கொடுத்து ஷூட் பண்ணுங்கன்றாரு. ஆனா அப்படி கொடுத்தக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தா அது நம்ம ஆஞ்சியர். அவரோட மூஞ்சில அவ்வளோ கோவம். அந்த கோவத்தோட கன்னை பாயிண்ட் பண்ணி கேக்குறாரு, நீ என்ன முடிச்ச போட்ட அப்படின்னு கேக்குறாரு. ஆஞ்சியரும் ஒரு மெஜிஷியன் தானே, சோ அவருக்கு இந்த ட்ரிக் தெரியும். உள்ள புல்லட் இல்லன்னு தெரிஞ்சு இவரே ஒரு புல்லட்டை போட்டு எய்ம் பண்ணி மிரட்டுறாரு. ஆனா அப்பயும் போர்டன் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரா, அவ்வளவுதான். ஆஞ்சியர் கடுப்பாயிட்டு சுட்டுறாரு. அப்ப நடுவுல இந்த ஃபேலன் வந்து தடுக்கிறாரு. இதனால குறி மிஸ் ஆயிட்டு போர்டனோட கையில புல்லட் பட்டுருது. அதனால போர்டனோட 2 விரலே போயிடுது. சுத்தி இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புல்லட்டை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விரல் போனதுனால எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த ஷோவே நாசமாயிடுது. வீட்டுக்கு வந்தா ஒரு பக்கம் பொண்டாட்டி வேற ஃபீல் பண்றாங்க, இதுக்குதான் வேணான்னு சொன்னேன், ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அப்ப போர்டன் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு. பொண்டாட்டி கிட்ட ஒரு மாதிரி கோவமா பேசுறாரு. ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஆஞ்சர் அவரு சோகத்துல சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த கிளாஸ்ல ஒரு கார்டு இருக்கு. யார் அதை வச்சிருப்பான்னு பார்த்தா கட்டர் தான். தனியா ஆஞ்சரை கூட்டு போய் பேசுறாரு. ஏன்டா இப்படி இருக்க? அந்த போர்டன் பையன் அவன் வாட்டுக்கு மேஜிக் பண்ணிட்டு அவன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான். நீ மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து மேஜிக் ஷோவை திரும்ப பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் ஆஞ்சரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இப்ப என்ன மேஜிக் பண்ண போறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஷோல பாத்திருப்பாங்கல்ல, ஒருத்தர் ஒரு பறவையை மறைய வைக்கிறேன்னு சொல்லி ஒரு ட்ரிக் பண்ணிருப்பாரு. அதே தான் இவங்களும் பண்ண போறாங்க. ஆனா என்ன, பறவையை சாவடிக்காம பண்ண போறாங்க. அது எப்படி பாசிபிள்னு பார்த்தா ஆஞ்சரோட முதுகுல ஒரு டிவைஸை வைக்கிறாங்க. அந்த டிவைஸ் தான் இந்த கூண்டு. கையை முன்னாடி சேர்த்து வச்சிருக்கும் போது அந்த கூண்டு மாதிரி தெரியும். ஆனா கையை எடுத்துட்டாங்கன்னா நம்ம இரும்பு கேட்டை க்ளோஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மடங்கி கோட்டுக்குள்ள போயிடும். இதை பாக்குற ஆடியன்ஸுக்கு அந்த கூண்டே மறைஞ்சு போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேஜிக்கை தான் பண்ண போறாங்க. இப்ப இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்ல, அதுக்காக இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க. அந்த பொண்ணோட பேரு ஒலிவியா. இவங்க 2 பேரும் ஒரு வாரமா நல்லா பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகுறாங்க. அடுத்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கான நாளும் வருது. ஸ்டேஜ்ல அந்த ட்ரிக்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பண்றதுக்கு ஆடியன்ஸ்ல இருந்து 2 பேரை கூப்பிட்டு அந்த கூண்டுல கை வைக்க சொல்றாங்க. ஒரு லேடி அப்புறம் இன்னொருத்தர் வராரு. அந்த இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தா நம்ம போர்டன் மாறு வேஷத்துல வந்திருக்காரு. இவருக்கு அந்த ட்ரிக் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. அப்படியே அந்த கூண்டை இழுத்து விட்டுறாரு. அது அந்த பக்கத்துல இருக்க லேடியோட கையில குத்திடுது. அவ்வளவுதான், ஃபுல்லா சொதப்பிக்கிச்சு. எப்படி நான் அந்த பயலை கவனிக்காம விட்டேன்னு எனக்கே தெரியல. சரி ஓகே, அடுத்த வாட்டியாச்சும் கரெக்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆஞ்சர் சொல்ல, எது அடுத்த வாட்டி பண்றீங்களா? இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஷோவே கிடையாது, கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்படின்ற மாதிரி தியேட்டர் ஓனர் இவங்க 2 பேரையும் போக சொல்லிடுறாரு. சரி விடுடா, இவன் இல்லனா ஊருக்குள்ள வேற தியேட்டரே இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம புதுசா ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டர் சொல்றாரு. அப்படியே சில நாட்கள் போகுது. ஒரு நாள் அந்த ஊர்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. அதை பாக்குறதுக்காக ஆஞ்சர் போறாரு. உள்ள போனா நம்ம டெஸ்லா உருவாக்குன ஒரு மிஷின். அவர் தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது ஏசி கரண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதை கண்டுபிடிச்சதே டெஸ்லா தான். அதுக்கான மிஷினை தான் வச்சிருக்காரு. அதுல இருந்து பயங்கரமான எலக்ட்ரிக் வேவ்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது அப்படியே ஆச்சரியமா எல்லாரும் பார்த்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்பதான் ஆஞ்சர் பாக்குறாரு, அந்த இடத்துல போர்டன் உட்கார்ந்து இருக்கான். இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போர்டனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா போர்டனுக்குன்னு ஒரு அழகான குடும்பம். இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஃபேமிலியா நம்ம போர்டன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதை பாக்குற ஆஞ்சருக்கு தாங்கிக்கவே முடியல. என் பொண்டாட்டியை கொன்னு என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இவன் இப்படி சந்தோஷமா இருக்கானே அப்படின்ற மாதிரி இவருக்கு பயங்கரமான வயித்தெரிச்சல். அந்த வயித்தெரிச்சலோட மாறு வேஷம் போட்டுக்கிட்டு போர்டனோட ஷோல போய் உட்கார்றாரு. அப்ப அந்த இடத்துல போர்டன் எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ட்ரிக்க பண்றாரு. அது என்னன்னா, 2 கபோர்டு இருக்கு. ஒரு கபோர்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாலை தூக்கி போட்டு அந்த பால் கீழே விழுறதுக்குள்ள 2வது கபோர்டு வழியா வெளியே வராரு. ஆஞ்சர் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்க பாத்திருக்க மாட்டாரு. ஒருவேளை அந்த பையன் இன்னொரு டோர் வழியா அவன மாதிரியே இருக்க ஒரு டூப்பை வச்சிருக்கானோ அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா போர்டனுக்கு 2 விரல் போயிருக்கும்ல, அதை மறைக்கிறதுக்காக பேடட் கிளவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். 2வது கபோர்டு வழியா வரவங்களும் அதே மாதிரி தான் கிளவுஸ் போட்டிருக்காங்க. சோ அது டூப் கிடையாது, கண்டிப்பா அது போர்டனா தான் இருக்கும். இவன் அந்த மேஜிக்கை உண்மையா பண்றான். ஆனா எப்படி பண்றான்னு தெரியல இவருக்கு. அப்படியே அந்த விஷயத்த கட்டர் கிட்ட சொல்லி கேக்குறாரு, என்னவா இருக்கும், என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு கேட்டா அதுக்கு கட்டர் என்ன சொல்றாருன்னா, என்னோட அனுபவத்துல சொல்றேன், அந்த பையன் கண்டிப்பா டூப்பை தான் யூஸ் பண்றான், உண்மையா டெலிபோர்ட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஆஞ்சருக்கு நம்பிக்கையே வரல. அவன் எப்படியோ அந்த ட்ரிக்கை பண்றான், ஆனா எப்படி பண்றான்னு தெரியல, எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும், நானும் அந்த ட்ரிக்கை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டதும் கட்டர் என்ன சொல்றாரு, நீ அந்த ட்ரிக்கை பண்ணணும்னா ஒன்னு போர்டன் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவன்கிட்ட அந்த ட்ரிக்கை வாங்கிட்டு நீ பண்ணு, அப்படி இல்லனா நான் சொல்ற மாதிரி பண்ணு, ஒன்ன மாதிரியே இருக்க ஒரு டூப்பை தேடு அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஆஞ்சருக்கு வேற வழி இல்ல, அவருக்கு இந்த ட்ரிக்கை பண்ணியே ஆகணும். அதனால ஆஞ்சர் மாதிரியே இருக்க ஒரு டூப்பை தேடுறாங்க. இவங்க தேடின மாதிரியே ஒருத்தவன் கிடைக்கிறான். ஆனா அவன் மொடா குடிகாரன், பைத்திய மாதிரி சில விஷயங்கள் வேற பண்ணிக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் எப்படி வேலைக்கு ஆவான், கண்டிப்பா இது செட் ஆகும்னு எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி ஆஞ்சர் சொல்றாரு. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு, இவனை நான் பக்காவா மாத்தி கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி கட்டர் சொல்றாரு. அப்படியே ஒரு வாரம் கடந்து போகுது. கட்டர் சொன்ன மாதிரியே அந்த பயலை சூப்பரா ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாரு. என்னதான் தோற்றத்தை மாத்தினாலும் கேரக்டர்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே மாதிரிதான் குடிகார மாதிரி பண்றான். நான் தான் சொன்னேன்ல இவெல்லாம் வேலைக்காக மாட்டான்ற மாதிரி ஆஞ்சர் சொல்றாரு. கொஞ்சம் பொறுப்பா, இப்ப பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டர் ஆக்ஷன் சொல்றாரு. சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த பையன் பயங்கரமா நடிக்கிறான். ஆஞ்சரே ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுறாரு. சார் யார் சார் நீங்கன்ற மாதிரி பாக்குறாரு. இப்ப வேணா நான் குடிகாரனா இருக்கலாம், ஆனா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆக்டரா இருந்தேன், சோ இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். அவ்வளவுதான், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும், பக்காவான ஒரு டூப் கிடைச்சாச்சு. இப்போ அந்த ட்ரிக்கை இவங்க சூப்பரா பண்ணலாம், அதுக்கான பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிராக்டிஸ்ல நம்ம ஆஞ்சருக்கும் ஒலிவியாக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படுது. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் போர்டன் அவர் இன்னும் அந்த ட்ரிக்கை பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமான பாராட்டு, எக்கச்சக்கமா காசும் குவியுது. அதை வச்சு தன்னோட பொண்டாட்டிக்கு புது வீடு எல்லாம் வாங்கி கொடுக்கறாரு. அவரோட வாழ்க்கை அந்த பக்கம் நல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் பக்காவா பிராக்டிஸ் எடுத்துட்டு அடுத்த இந்த ஷோ ஆரம்பிக்கிறாங்க. போர்டன் அவர் பண்ற ட்ரிக்கு த டிரான்ஸ்போர்ட்டட் மேன் பேர் வச்சிருப்பாரு. இப்ப ஆஞ்சர் அப்படியே அதை ஆல்டர் பண்ணி
பண்ணி த நியூ டிரான்ஸ்போர்ட்டட் மேன் அப்படின்னு பேரை வச்சு ஷோ ஆரம்பிக்கிறாரு. போர்டனாச்சும் 2 கபோர்டு வச்சிருப்பாரு. ஆனா ஆஞ்சர் இந்த இடத்துல 2 டோரை மட்டும் தான் வச்சிருக்காரு. அந்த டோரை ஓபன் பண்ணா ஸ்டேஜுக்கு கீழே போக முடியும். இந்த ட்ரிக்குக்கான சஸ்பென்ஸை ஃபுல்லா ஏத்தி விட்டு அந்த டோருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆஞ்சர் அவரோட கேப்பை தூக்கி போடுறாரு. அந்த கேப்பு கீழே விழுறதுக்குள்ள இன்னொரு டோர் வழியா வெளியே வராரு. அது பாக்குறதுக்கு ஒரே ஆள் வர மாதிரி தான் இருக்கும். ஆனா ஸ்டேஜுக்கு மேல வந்தது ஆஞ்சரோட டூப்பு. அவ்வளவுதான். இந்த ட்ரிக்கை பார்த்ததும் மக்கள் எல்லாம் பாராட்டி தள்ளுறாங்க பாருங்க. கைத்தட்டு நிக்கவே இல்லை. ஆனா அந்த கைத்தட்டு எல்லாத்தையும் வாங்குறது ஆஞ்சர் கிடையாது, அந்த டூப்பு தான். ஸ்டேஜுக்கு கீழே ஆஞ்சர் அப்படியே கையை நீட்டிக்கிட்டு ஏக்கமா பாக்குறாரு. என்னதான் இந்த ட்ரிக்கை இவர் சூப்பரா பண்ணாலும் அந்த பாராட்டு எதுவுமே நம்ம ஆஞ்சருக்கு கிடைக்கல. அதனால கட்டர் கிட்ட கேக்குறாரு, பேசாம இந்த ட்ரிக்கோடைய ஓப்பனிங்க டூப்பு கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் 2வது நான் மேல வரேன் அப்படின்ற மாதிரி கட்டர் கிட்ட சொன்னா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ட்ரிக்குக்கான சஸ்பென்ஸை உன்னால மட்டும்தான் பில்டப் பண்ண முடியும், நீ தான் இதுக்கு சரியான ஆளு, அந்த பையன் வாயை திறந்தானா மாட்டிப்பான், அதனால நீ சொல்றது சரி வராது அப்படின்ற மாதிரி கட்டர் சொல்லிடுறாரு. பட் நம்ம ஆஞ்சருக்கு இதை ஏத்துக்கவே முடியல. அந்த பக்கம் போர்டன் அவன் ட்ரிக்கை பண்ணி அவன் தான் பாராட்டு வாங்குறான். ஆனா நம்ம ஆஞ்சர் எந்த ஒரு பாராட்டும் கிடைக்காம ஸ்டேஜ் கீழே இருக்காரு. சோ இப்ப அவருக்கு போர்டன் எப்படி பண்றான்னு தெரிஞ்சே ஆகணும். அதனால ஒலிவியா கிட்ட ஸ்பை வேலை பார்க்க சொல்றாரு. நீ போர்டன் கிட்ட வேலை பார்க்கற மாதிரி அவன் கூட போய் சேர்ந்து அந்த ட்ரிக்கை கத்துக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒலிவியாவும் ஆஞ்சரை லவ் பண்றதுனால சரின்னு சொல்லிட்டு போறாங்க. போர்டன் கிட்ட போயிட்டு நான் ஆஞ்சரை விட்டுட்டு வந்துட்டேன், இப்ப எனக்கு ஒரு வேலை தேவைப்படுது, அதுக்காக தான் உன்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் முன்னாடி சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. உன்னோட ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டு வரதுக்காக தான் ஆஞ்சர் என்ன அனுப்பி விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி உண்மையை சொன்னதும் போர்டனுக்கு இவங்க மேல லைட்டா நம்பிக்கை வருது. இப்படி உண்மையை ஒத்துக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு அவளை வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. இந்த பக்கம் ஆஞ்சர் அந்த ட்ரிக்கை தான் பண்ணி பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு. அந்த மாதிரிதான் ஒரு நாள் ட்ரிக்கை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த டூப்பு பையன் மேல போக மாட்டான். காசு கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறான் போல இருக்கு. ஏன் இவன் இத்தனை நாள் நல்லா தானே இருந்தான், இப்ப என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணம் நம்ம போர்டன் தான். கட்டர் இந்த டூப்பை பொத்தி பொத்தி வச்சிருப்பாரு யார் கண்ணிலையும் படாம. அப்புறம் எப்படி நம்ம போர்டன் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அந்த பையன் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கான். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம போர்டன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறாரு. சார் நீங்க தானே ஆஞ்சர், உங்க ட்ரிக் எல்லாம் சூப்பரா இருக்கு சார், நீங்க அதை எப்படி பண்றீங்கன்னு தெரியல, ஆனா நானும் அதே மேஜிக்க பண்றேன், பட் நான் டூப்பை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த டூப்பை கூட்டு வந்ததுல இருந்து எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு சார். அவனாலதான் அந்த மேஜிக் ஷோவே ஓடுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஓவரா காசு கேட்கறான், என்கிட்ட திமிராவே பேசுறான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதை கேட்கிற இந்த டூப்புக்கு ஐடியா வருது. ஓஹோ அப்ப இந்த மாதிரி கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டனால இன்ஃபுளுயன்ஸ் ஆகிதான் ஆஞ்சர் கிட்ட போயிட்டு காசு எதிர்பார்க்கறான். ஆஞ்சருக்கும் வேற வழி இல்ல, இவன் இருந்தாதான் அந்த ட்ரிக்கை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்கிற காசை கொடுத்து கூட வச்சுக்கிறாரு. அப்படிதான் ஒரு நாள் ட்ரிக் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஆஞ்சர் ஸ்டேஜ் கீழே வராரு. எப்பயுமே குதிக்கும் போது கீழே பஞ்சு இருக்கும், ஆனா இந்த வாட்டி காணோம். சோ மேல இருந்து கீழே விழுந்ததுல ஆஞ்சர் காலில் அடிபட்டுருது. யார் இந்த வேலையை பண்ணா, டே எங்கடா போன டூப் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா அந்த இடத்துல டூப்பை காணோம். போர்டன் அந்த டூப்பு மாதிரி மாறு விஷயத்துல நிக்கிறாரு. அவ்வளவுதான், இவர் வந்தாருன்னா கண்டிப்பா அந்த ஷோவை கெடுக்காம போக மாட்டாரு. ஆஞ்சருக்கு காலில் அடிபட்டு இருக்கிறதுனால எந்திரிக்க முடியல. போர்டன் இப்ப ஸ்டேஜுக்கு வராரு. அப்படியே அந்த டூப் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு நடுவுல வந்து மேல கை காமிக்கிறாரு. பார்த்தா அந்த டூப்பை கட்டி போட்டு மேல இருந்து கீழே இறக்குறாரு. அவ்வளவுதான், மக்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சீக்ரெட் தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால எல்லாருமே ஏமாத்துக்காரன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. பக்கத்து தெருவுக்கு வாங்க, என்னோட ஷோ ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த போர்டன் அங்க இருந்து போயிடுறாரு. மொத்தமா எல்லாத்தையும் கெடுத்துட்டாரா. ஆஞ்சருக்கு நம்ம ஒலிவியா மேலதான் டவுட். ஒருவேளை அவ தான் சொல்லியிருப்பாளோன்னு சொல்லிட்டு அவளை போய் மிரட்டுறாரு. அவனோட ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லி உன்னை அனுப்புனா நீ என்னோட ட்ரிக்கை அவன் கிட்ட சொல்லியிருக்கியா, சொல்லு, நீ தானே இந்த வேலையை பண்ண. ஃபர்ஸ்ட் என்ன பொண்டாட்டிய கொன்னா, அடுத்து என் கரியரை முடிச்சான், இப்போ உன்னையும் அவன் வேலைக்கு வாங்கிட்டான், என்ன டபுள் கேம் ஆடுறியா அப்படின்ற மாதிரி ஒலிவியா கிட்ட கேட்க, அப்போ ஒலிவியா என்ன சொல்றானா, இங்க பாரு நான் ஒன்னும் அந்த மாதிரிலாம் இல்ல, நீ சொன்னதுனாலதான் நான் அங்க போனேன். அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல 2 விக் 2 காஸ்டியூம் எல்லாமே 2 இருக்கு. சோ கட்டர் சொன்ன மாதிரி அந்த பையன் கண்டிப்பா டூப்பை தான் யூஸ் பண்றான், நீ தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒலிவியா சொல்றா. இன்னுமா உங்களுக்கு எல்லாம் புரியல, அந்த பையன் நம்மள தசை திருப்ப பாக்குறான், ஆனா நீ இப்படி மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை ஒலிவியா அப்படின்னு சொன்னதும் ஒலிவியாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக்கை கொடுக்குறாங்க. இது அந்த போர்டனுடையது. இதுலதான் அந்த போர்டன் எல்லா ட்ரிக்கையுமே எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்தது ஆஞ்சர் பயங்கர சந்தோஷமா ஓபன் பண்றாரு. ஆனா அது எல்லாமே சைஃபர்ல இருக்கு, யாருனாலுமே படிக்க முடியாது. இதை டீகோட் பண்றதுக்கு சில கீவேர்ட் தேவைப்படும், அது இருந்தா மட்டும்தான் இந்த நோட் புக்ல என்ன இருக்குன்றத படிக்க முடியும். பரவாயில்ல, எவ்வளவு டைம் ஆனாலும் நான் பொறுமையா அதை டீகோட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆஞ்சர் சொல்றாரு. ஆனா ஒலிவியா அதை கடனா தான் வாங்கி வந்திருப்பாங்க. இந்த நோட் புக்கை நான் திரும்பி கொண்டு போய் வைக்கலனா போர்டனுக்கு என் மேல சந்தேகம் வரும் அப்படின்னு சொன்னா ஆஞ்சருக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. இந்த நோட் புக்கை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஒலிவியா சொல்றாங்க, இத பண்றதுனால உன்னோட பொண்டாட்டி உனக்கு திரும்ப கிடைக்க போறாங்களா, ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டா அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான், எனக்கு என் பொண்டாட்டி பத்திலாம் கவலை இல்ல, எனக்கு அவனோட ட்ரிக்கை தெரிஞ்சுக்கணும், அந்த மேஜிக்கை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு முழுக்க முழுக்க வன்மத்துல போர்டனை பழி வாங்குறத பத்தி தான் பேசுறாரு அவரு. அவ்வளவுதான், இதை கேட்டதும் ஒலிவியாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஒலிவியா எங்க தங்கியிருக்கான்னு போர்டனுக்கு தெரியும். சப்போஸ் இந்த நோட் புக்கை கொண்டு போய்
போய் திரும்ப வைக்கலனா கண்டிப்பா ஒலிவியாக்கு தான் பிரச்சனை வரும். ஆனா அதை பத்திலாம் அந்த பையன் கண்டுக்காம இப்படி பண்றான். சோ இதனால ஒலிவியாக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா ஆஞ்சர் மேல இருக்க லவ்ல தான் அவங்க இப்படி பண்ணிருப்பாங்க. பட் அந்த பையன் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அடுத்து ஒரு நாள் போர்டன் அவரோட ஷோவை முடிச்சிட்டு வெளியே வராரு. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஆஞ்சரும் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இவர் இப்படி போர்டனை ஃபாலோ பண்ணிட்டு போறத போர்டனோட அசிஸ்டன்ட் ஃபேலன் இருக்காருல அவரு பார்த்துட்டு ஆஞ்சர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துகிட்டு இருக்க ஃபேலனை கட்டர் கடத்துறாரு. ஆஞ்சரோட பிளான் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபேலனை கடத்தி வச்சிருக்காங்க. ஃபேலனை காப்பாத்துறதுக்காக நம்ம போர்டன் வராரு. சோ இதுக்காக எப்படி பண்ணிருப்பாரு? போர்டன் கிட்ட இருந்து அந்த ட்ரிக்கை வாங்குறதுக்காக தான். ஒழுங்கா சொல்லு, நீ அந்த மேஜிக்கை எப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டா நம்ம போர்டன் சிம்பிளா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்கறாரு. என்னன்னு பார்த்தா அதுல டெஸ்லான்னு இருக்கு. சோ டெஸ்லா கிட்ட இருந்து தான் ஏதோ ஒரு மிஷினை வாங்கியிருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆஞ்சர் என்ன பண்றாரு, டெஸ்லாவை பாக்குறதுக்காக கண்டிப்பா அமெரிக்காவுக்கு போறேன்றாரு. ஆனா கட்டர் நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. நீ வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, அமெரிக்காக்கெல்லாம் நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம போர்டன் அவரு ஷோவை முடிச்சுட்டு தன்னோட பொண்டாட்டி கூட டின்னர் சாப்பிடுறதுக்காக வராரு. அப்படி வரும்போது கூடவே ஒலிவியாவையும் கூப்பிட்டு வராரு. அண்ட் அவரோட காஸ்டியூமையும் கலட்டல, அப்படியே அந்த மீசை கேப் எல்லாத்தையும் போட்டு வந்திருக்காரு. சாரா கேக்குறாங்க, ஏங்க டின்னருக்கு தானே வந்திருக்கீங்க, எதுக்காக இப்படி காஸ்டியூம் எடுக்காம வந்திருக்கீங்கன்னு கேட்டா, என்ன பேசுற, உன் புருஷன் இப்ப ஃபேமஸா இருக்கான், இந்த கெட்டப்ப பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும், அதனாலதான் நான் இப்படி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாராக்கு இது ஒரு மாதிரி இருக்கு. அப்போ ஒலிவியா போர்டனை பார்த்து ஃப்ரெடின்னு கூப்பிடுறாங்க. ஃப்ரெடியா, இது என்ன புது பேருன்ற மாதிரி சாரா கேக்குறாங்க. ஆமா, ஃப்ரெடி தான் என்னோட பேரு, அதனாலதான் ஒலிவியா அப்படி கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒலிவியா கிட்ட இவர் சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. ஆனா சாரா கிட்ட மூஞ்ச காமிக்கிறாரு. ஏன் அந்த மாதிரி பண்றாருன்னு தெரியல. பட் வீட்டுக்கு வந்தா சாரா கிட்ட நல்லா பேசுறாரு. சாராக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த ஆள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப போர்டன் ஃபேலன் கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒலிவியா கிட்ட எப்படியாச்சும் என் லவ்வ சொல்லணும், நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு அடுத்து ஒலிவியாவை போய் மீட் பண்றாரா. அப்போ ஒலிவியா ஃப்ரெடின்னு கூப்பிடுறா. அதுக்கு இவரு என் பேரு ஃப்ரெடி கிடையாது, என்ன ஃப்ரெடின்னு கூப்பிடாதுன்னு சொல்றாரு. என்னதான் நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. இவன் பைத்தியமா இல்ல கூட இருக்கிறவங்க பைத்தியமான்னு தெரியல. சோ இவன் சாராவையும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை இருக்கு. இந்த பக்கம் ஒலிவியா கூடவும் கள்ளக்காதல் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் சாரா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி என்னால உன் கூட வாழ முடியாது, நீ என்ன லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டதும் அதுக்கு போர்டன் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்றாரு. இதை கேட்கிற இவங்க எப்படி எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கு மேல நம்ம இருக்கவே வேணாம்னு சொல்லிட்டு அவங்க சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. ஆனா அவங்க இறந்ததை பத்தி போர்டனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. நார்மலா போய் ஒலிவியா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது ஒலிவியாக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ உன் பொண்டாட்டிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கு, அவங்க இறந்துட்டாங்க, ஆனா அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேசல. இன்ஃபேக்ட் நீ அவங்கள பத்தி கவலையே படல. கல்யாணம் பண்ணவங்களுக்கே அந்த நிலைமைனா என்ன நீ யாருக்கும் தெரியாம லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப எனக்கும் அதே நிலைமை தானே, இப்படிப்பட்ட லவ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போர்டனை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஆஞ்சரை காமிக்கிறாங்க. ஆஞ்சர் அமெரிக்காவுக்கு வந்துட்டாரு டெஸ்லாவை பாக்குறதுக்காக. ஆனா டெஸ்லாவோட அசிஸ்டன்ட் உள்ள விட மாட்டாரு. ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்ட் இங்க வந்திருக்கான், அவனுக்கு டெஸ்லா ஒரு மெஷினை செஞ்சு கொடுத்திருக்காரு, அதே மாதிரி மெஷின் எனக்கு வேணும், அதனாலதான் டெஸ்லாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த அசிஸ்டன்ட் உள்ள விடாம வேலை இருக்கு, நாங்க முக்கியமான ஒரு வேலையில இருக்கோம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த அசிஸ்டன்டே வந்து நம்ம ஆஞ்சரை கூட்டு போறாரு. டெஸ்லாவோட இடத்துக்குள்ள போறாங்க. அந்த இடமே பார்க்க அப்படியே ஏதோ ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு. வயரே இல்லாம அங்க இருக்க எல்லா லைட்டையுமே எரிய வச்சிருக்காரு. அப்படியே அசந்து போய் பார்த்துக்கிட்டே ஆஞ்சர் உள்ள போறாரு. அங்க நடுவுல ஒரு பெரிய மிஷின் இருக்கு. அதுல இருந்து எலக்ட்ரிக் வேவ்ஸ் எல்லாம் பயங்கரமா வருது, ஏதோ மின்னல் தாக்குற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒருத்தவர் நடந்து வராரு. அவரு தான் டெஸ்லா. வந்தவரு ஆஞ்சர் கையில ஒரு பல்பை கொடுத்துட்டு இன்னொரு கையை பிடிக்கிறாரு. அப்படி பிடிச்சதும் இந்த பல்ப் எரியுது. ஹியூமன் பாடி இஸ் a குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு படிச்சிருக்கோம்ல, அதை தான் இங்க செஞ்சு காமிக்கிறாரு. யாரா அவன், மனுஷனா இல்லையான்ற மாதிரி நம்ம ஆஞ்சர் பாக்குறாரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு மிஷினை செஞ்சு தர சொல்லி கேக்குறாரு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மிஷினை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டதும் டெஸ்லா கண்டிப்பா முடியும், ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பரவாயில்ல சார், எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சரும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள்ல திரும்ப போயிட்டு டெஸ்லாவை பாக்குறாரு. அப்ப டெஸ்லா கிட்டத்தட்ட அந்த மிஷினை முடிச்சிட்டாரு. ஆஞ்சர் முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆஞ்சரோட கேப் எடுத்துட்டு போயிட்டு அந்த மிஷினுக்கு நடுவுல வச்சுட்டு ஆன் பண்றாரு. பயங்கரமான ஸ்பார்க்லாம் அந்த கேப் மேல படுது. ஆனா அந்த கேப்புக்கு ஒண்ணுமே ஆகல, அங்கேதான் இருக்கு. சில ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, அது முடிஞ்சதும் சொல்றேன், கண்டிப்பா அடுத்த வாரத்துக்குள்ள முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆஞ்சர் கிட்ட சொல்லி டெஸ்லா அனுப்பி வைக்கிறாரு. இந்த ஆஞ்சரும் கண்டிப்பா சீக்கிரமா நம்மளுக்கு அந்த மிஷின் கிடைச்சிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்து போர்டனோட நோட் புக்கை படிச்சிட்டு இருக்காரு. அப்படி படிக்கும் போதுதான் அவருக்கு ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஒலிவியா போர்டனை லவ் பண்றாங்களே அந்த விஷயம் இந்த நோட் புக்கை படிக்கிறது மூலியமா ஆஞ்சருக்கு தெரிய வருது. சோ ஆஞ்சருக்காக தான் ஒலிவியா போர்டன் கிட்ட போயிருப்பா. ஒலிவியா அளவுக்கு ஆஞ்சர் இவளை லவ் பண்ணல. போர்டன் நோட் புக்கை நான் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை திரும்பி கொண்டு போய் வைக்கலன்னா எனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி இருந்திருப்பா. ஆனா ஆஞ்சர் அதெல்லாம் கண்டுக்கல. நீ கேட்டாச்சும் கெட்டு போ, எனக்கு இந்த புக்கு தான்ப்பா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரா. அதுல இவ
ஆஞ்சரை வெறுத்து போயிட்டு போர்டன் கூடயே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்படி வேலை பார்க்கும் போது போர்டனை புடிச்சு போயிட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இவ தான் ஆஞ்சரோட டூப்பை பத்தி போர்டன் கிட்ட சொல்லியிருப்பா. அதை தெரிஞ்சுக்கிட்ட போர்டனும் ஆஞ்சரோட டூப்பை போய் மேனிபுலேட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஒலிவியா வந்து நோட் புக்கை ஆஞ்சர் கிட்ட கொடுத்திருப்பால, அது கூட போர்டன் சொல்லி தான் கொடுத்திருப்பா. ஏன்னா அதுல எல்லாமே இவர் என்கோட் பண்ணி எழுதி வச்சிருப்பாரு. அதை டீகோட் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த ஆஞ்சர் போர்டன் கிட்ட வருவாரு. அப்படி வரும்போது டெஸ்லாவோட பேரை சொல்லி அவரை சுத்த விட்டுறலாம் அப்படின்றதுக்காக தான் போர்டன் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருப்பாரு. ஆஞ்சரும் அந்த வலையில விழுந்துட்டாரு. சோ உண்மையிலே நம்ம போர்டன் பண்ற மேஜிக் ட்ரிக்குக்கும் இந்த டெஸ்லாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. ஆஞ்சரை ஏமாத்துறதுக்காக தான் டெஸ்லான்ற ஒரு பேரை சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதான். இது தெரிய வந்தோடனே ஆஞ்சருக்கு வருது பாருங்க கோவம். நேரா டெஸ்லா கிட்ட கோவமா போயிட்டு கேக்குறாரு, நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மிஷினை செஞ்சிருக்கீங்களா? டெலிபோர்ட் பண்ணக்கூடிய மிஷின் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதும் டெஸ்லா நான் பண்ணது இல்லைன்றாரு. ஆஞ்சர் வந்து டெஸ்லா கிட்ட ஃபர்ஸ்ட் பேசும்போது இந்த மாதிரி ஒரு மிஷினா ஆல்ரெடி நான் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கவே மாட்டாரு. போர்டன் டெஸ்லான்னு எழுதி கொடுத்ததுனால ஆஞ்சரே முடிவு பண்ணிட்டாரு டெஸ்லா கிட்ட தான் அந்த மிஷினை வாங்கியிருப்பான்னு சொல்லிட்டு. அவரா வந்து இந்த மாதிரி ஒரு மிஷினை உங்களால செய்ய முடியுமான்னு கேட்டதும் டெஸ்லாக்கு தான் எல்லாமே கை வந்த கலையாச்சு, அதனால நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு தான் இதுல இறங்கி இருந்திருப்பாரு. சோ டெஸ்லா அவரோட வேலையை கரெக்டா தான் பாத்துட்டு இருந்திருக்காரு. ஆஞ்சர் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து லபோதிபோன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன ஏமாத்திட்ட, என்கிட்ட இருந்து காசை வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்க அப்படின்ற மாதிரிலாம் டென்ஷனா கத்துறாரு. இருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த மிஷின் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சு, இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கலர் பூனையை அந்த மிஷினுக்கு நடுவுல வச்சுட்டு ஆன் பண்றாங்க. எலக்ட்ரிக் வேவ்ஸ் எல்லாம் அது மேல படுது. ஆனா இருந்தாலும் அது டெலிபோர்ட் ஆகல. அதே இடத்துல தான் பூனை இருக்கு. இதுக்கு மேல ஆஞ்சர் என்ன பண்ணுவாரு? இந்த பையன் ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. அப்படி வெளியே வரவருக்கு அங்க ஒரு ஷாக்கு. என்னன்னா உள்ள ஒரு பூனை பார்த்தாருல, அதே மாதிரியே பூனை இங்க ஒண்ணு இருக்கு. அண்ட் அந்த பூனையை சுத்தி ஏகப்பட்ட கேப்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஆஞ்சரோட கேப் தான். இந்த இடத்துலதான் இவங்களுக்கே தெரிய வருது, டெஸ்லா கண்டுபிடிச்சிருக்க மிஷினை வச்சு டெலிபோர்ட் பண்ண முடியாது, ஆனா அதுக்குள்ள வைக்கிற பொருளை க்ளோன் பண்ண முடியும். இந்த விஷயத்தை இப்பதான் இவங்க எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஞ்சருக்கு லைட்டா நம்பிக்கை வருது. ஓகே டெஸ்லா, நீங்க இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா அந்த இடமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ள போனா எல்லா பொருளும் உடஞ்சு போய் கிடக்கு. அதுக்கு காரணம் யாருன்னா, நம்ம டெஸ்லா வாழ்ந்த காலகட்டத்திலே இன்னொரு சயின்டிஸ்ட் இருந்தாரு. அவரோட பேரு தான் எடிசன். இந்த எடிசன் தான் டிசி கரண்ட்டை கண்டுபிடிச்சவரு, அதாவது டைரக்ட் கரண்ட். அப்பவே டெஸ்லாக்கும் எடிசனுக்கும் நிறைய மோதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுல இந்த எடிசனோட ஆட்கள் தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க போல இருக்கு. சோ டெஸ்லாவால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி அவரு கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்த மிஷினை நம்ம ஆஞ்சர் இடத்துக்கு அனுப்பி விட்டு தான் போயிருப்பாரு. பட் அது கூடவே அவர் ஒரு சஜஷனும் சொல்லியிருப்பாரு. நான் இந்த மிஷினை செஞ்சுட்டேன், ஆனா என்கிட்ட நீ கேட்டனா இந்த மிஷினை யூஸ் பண்ணாதன்னு தான் சொல்லுவேன், முடிஞ்சா இந்த மிஷினை அழிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா ஆஞ்சர் இதெல்லாம் கேட்பாரா? இத்தனை நாள் வெயிட் பண்ணி இந்த மிஷின் கிடைச்சிருக்கு, அதை எப்படி இவர் அழிப்பாரு? சோ டெஸ்லா சொன்னதை கேட்காம அந்த மிஷினை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்டிவேட் ஆனதும் பயங்கரமான எலக்ட்ரிக் வேவ்ஸ் வருது. இவரு அதுக்குள்ள போய் நிக்கிறாரு. அவ்வளவுதான். அப்படியே கட் பண்ணா நம்ம கட்டரை காமிக்கிறாங்க. கட்டர் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அவரோட கிளாஸ்ல ஒரு கார்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கார்டை வச்சுதான் நம்ம ஆஞ்சரை இவர் கூப்பிட்டுருப்பாரு. இப்ப ஆஞ்சர் அதே மாதிரி கார்டை வச்சு கட்டரை கூப்பிடுறாரு. கட்டரும் ஒரு இடத்துக்கு போறாரு. அது ஒரு பழைய தியேட்டர். அந்த தியேட்டரை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்த கட்டர் கிட்ட நம்ம ஆஞ்சர் சொல்றாரு, ரியல் டிரான்ஸ்போர்ட்டட் மேன் மேஜிக்க பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி டெஸ்லா கொடுத்த மிஷினை காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த தியேட்டரோட ஓனரையும் கூப்பிட்டு இவங்க 2 பேர்கிட்டயும் ரிஹர்சல் காமிக்கிறாரு. அந்த மிஷினை ஆன் பண்ணிட்டு உள்ள போறாரா, போனதுமே மறைஞ்சு போயிடுறாரு. அப்படி மறைஞ்சு போனவரு அதே ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்து வருவாருன்னு பார்த்தா அப்படியே உங்களுக்கு பின்னாடி இருந்து வராரு. இவங்க வாயை பொளந்து பாக்குறாங்க. ஏன்னா ஸ்டேஜுக்குள்ளேயே வந்தாங்கன்னா இவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஏதாச்சும் வழி இருக்கும், அது வழியா போயிட்டு இன்னொரு பக்கம் வருவாங்க அப்படின்றது தெரியும். ஆனா இவரு டெலிபோர்ட் ஆகி அப்படியே பின்னாடி இருந்து வந்திருக்காரு. அதனாலதான் இவங்க இவ்வளவு ஷாக் ஆகுறாங்க. தியேட்டர் ஓனர் வேற குஷி ஆயிடுறாரு. சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, நம்ம உடனே இந்த ஷோவை நடத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரு ரொம்ப ஆர்வமா சொல்லிட்டு போறாரு. அடுத்து இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகுது. லண்டன்ல இது வரைக்கும் இந்த அளவுக்கு பெருசா ஒரு ஷோ நடத்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ரெடி பண்ணி அந்த ஷோ ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல அந்த மிஷினை செக் பண்றதுக்காக ஆடியன்ஸை கூப்பிடுறாங்க. சில பேர் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அந்த மிஷினை ஆன் பண்றாரு. அப்புறம் ஆஞ்சர் உள்ள போய் நின்னதும் அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டு பின்னாடி இருந்து வராரு. அவ்வளவுதான். ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டுறாங்க பாருங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கைத்தட்டலை இவரோட வாழ்க்கையில அவர் கேட்டிருக்க மாட்டாரு. இந்த ஒரு ஷோனால அவர் பயங்கரமா ஃபேமஸ் ஆகுறாரு. இப்போ இத்தனை நாள் ஆஞ்சர் சுத்திக்கிட்டு இருந்தார்ல, அந்த மாதிரி இப்ப போர்டன் ஆயிடுறாரு. எப்படி அவனால இதை பண்ண முடிஞ்சு? ஸ்டேஜ்லயே ஏதாச்சும் பண்ணா பரவாயில்ல, வெறும் 5 செகண்ட்ல ஸ்டேஜ்ல இருந்து அவ்வளவு தூரம் பின்னாடி எப்படி அவனால வர முடிஞ்சு? அவன் என்ன பண்றான், என்ன ட்ரிக் பண்றான், இதை கண்டுபிடிச்சே ஆகணும், ஸ்டேஜுக்கு அடியில என்ன நடக்குது அப்படின்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அவனுக்கு பதில் கிடைக்கல. அதனால ஒரு ஷோ முடிஞ்சக்கு அப்புறமேட்டு நைட்டு வெளியே வெயிட் பண்ணி பாக்குறான். அந்த ஸ்டேஜுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய யாருக்குமே கண்ணு தெரியல. அவங்க எல்லாருமே ஷோ முடிஞ்சக்கு அப்புறமேட்டு ஒரு பாக்ஸை வெளியே எடுத்துட்டு
எடுத்துட்டு வராங்க. அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்றதும் தெரியல. அப்படி அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போகும்போது இந்த கட்டர் கேக்குறாரு, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டா, இல்ல கட்டர் நீங்க முன்னாடியே இருங்க, பேக் ஸ்டேஜுக்குலாம் அதுக்கப்புறம் வர வேண்டாம், நீங்க முன்னாடியே இருந்து பண்ண வேண்டிய வேலையை பண்ணுங்கன்ற மாதிரி ஆஞ்சியர் சொல்லிடுறான். சோ அந்த பாக்ஸுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, இவன் அதை மறைக்கிறான், என்னன்னு தெரியல. அடுத்து திரும்ப இன்னொரு நாள் இதே ஷோ நடக்குது. எல்லாருமே செக் பண்றதுக்காக ஸ்டேஜுக்கு கூப்பிடுறான். அப்பதான் நம்ம போர்டன் வேஷம் போட்டு மேல போறாரு. மேல செக் பண்ற மாதிரி பண்ணிட்டு கீழே ஸ்டேஜுக்குள்ள போறாரு, இந்த ஆஞ்சியர் என்ன பண்றான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த சமயம் தான் ஆஞ்சியர் மேல இருந்து கீழே அந்த டேங்குக்குள்ள விழுந்திருப்பான். அதுல இருந்து வெளியே வர முடியாம அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இறந்து போயிருப்பான். சோ கடைசி வரைக்குமே போர்டனால கண்டுபிடிக்க முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஜெயில இருக்க போர்டனை காமிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஜெயில இருக்க போர்டனை காமிக்கிறாங்க. அவரு ஆஞ்சியரோட டைரியை படிச்சிட்டு இருக்காரு. அப்படி படிச்சிட்டு இருக்கும் போது அதோட கடைசியில என்ன எழுதியிருக்குன்னா, எனக்கு ஒரு வழியா அந்த மிஷின் கிடைச்சிருச்சு, நான் பிளான் போட்ட மாதிரியே என்னோட சாவுக்கு நீ ஜெயிலுக்கு போயிட்ட அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அதை படிச்சதும் போர்டனுக்கு ஷாக்கு. ஏன்னா அந்த டைரியை ஆஞ்சியர் சாவறதுக்கு முன்னாடி தான் எழுதியிருப்பாரு. அப்போ ஆஞ்சியர் சாவ போறதும் இவர் ஜெயில இருக்கிறதும் எப்படி அவருக்கு முன்னாடியே தெரியும், அது எப்படி இந்த டைரியில எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குழம்புறாரு. அப்ப கண்டிப்பா அது ஒரு பிராங்கா தான் இருக்கும், நம்மளை ஏமாத்த பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த டைரியை கொடுத்த ஓவன்ஸ் கிட்டே அந்த டைரியை திரும்ப கொடுத்துடுறாரு. அது கூடவே நம்ம போர்டன் அவரோட ட்ரிக்கையும் எழுதி கொடுக்குறாரு. ஆனா முழுசா இல்ல, பாதி தான் இருக்கு. மீதி பாதியை கொடுக்கணும்னா என்னோட பொண்ணை கூட்டுவாங்க, அவளை பார்த்துக்க அப்புறமேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து இப்ப இவருக்கு தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்தியாச்சு. இதுக்கு மேல இவரால் ஜெயில இருந்து வெளியே போக முடியாது. அந்த சமயம் தான் இந்த லார்ட் கார்லோ ஓவன்ஸ் ஒருத்தவன் அனுப்பி விட்டுருப்பான்ல, அந்த கார்லோ போர்டனோட பொண்ணை கூட்டு வரான். இவரும் ஆர்வமா போய் பாக்குறாரு யாரா இருக்கும்ட்டு. அப்ப அந்த இடத்துலதான் அவருக்கு ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த கார்லோ வேற யாரும் இல்ல, ஆஞ்சியர் தான். ஆனா அவரு தான் இறந்துட்டாருல, இப்ப எப்படி உயிரோட இருக்காருன்னு தெரியல. உடனே போர்டன் சொல்றாரு, இங்க பாரு ஆஞ்சியர், நீ என்ன பண்ணன்னு தெரியல, ஆனா ஓகே விடு, நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன், நம்ம 2 பேரும் சண்டையில என் பொண்ணு எதுவும் பண்ணாத, உனக்கு தேவை என்ன, என்னோட ட்ரிக் அவ்வளவுதானே, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த டிரான்ஸ்போர்ட்டட் மேனை எப்படி பண்ணாரோ அதோடைய முழு டீட்டெயிலையும் எழுதி கொடுத்துடுறாரு. ஆனா அந்த பேப்பரை வாங்கின ஆஞ்சியர் இதுக்கப்புறம் இது எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கீச்சு போட்டுடுறாரு. போர்டனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தன்னோட பொண்ணை பார்த்து, கவலைப்படாதரா செல்லக்குட்டி, கண்டிப்பா நான் உனக்காக வருவேன், அப்பா ப்ராமிஸ் பண்றேன், உனக்காக கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆஞ்சியர் அதை பார்த்து சிரிக்கிறான். ஜெயில இருந்து தப்பிக்க முடியும்னு மட்டும் நினைக்காத, வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போர்டனோட பொண்ணை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறாரு. அப்ப அந்த இடத்துல கட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எப்படி இங்க வந்திருப்பாருன்னா, ஆஞ்சியர் இறந்தக்கு அப்புறமேட்டு ஆஞ்சியர் யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையுமே விற்கிறதுக்காக அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப ஆஞ்சியர் டெஸ்லா கொடுத்த மிஷினை யூஸ் பண்ணிருப்பார்ல, அந்த மிஷினை இந்த கார்லோ வாங்கியிருப்பாரு. சோ அந்த கார்லோ யாருன்னு பாக்குறதுக்காக தான் கட்டர் இங்க வந்திருப்பாரு. ஆனா வந்து பார்த்தா இருக்கிறது கார்லோ கிடையாது, அது ஆஞ்சியர். இப்ப இவருக்கும் ஆஞ்சியர் சாகலன்றது தெரிஞ்சிருச்சா. இந்த பக்கம் நம்ம போர்டனை காமிக்கிறாங்க. அவரு தன்னோட அசிஸ்டன்டான ஃபேலன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஃபேலன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடு, சாரா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல, இனிமேலு நீ உன்னோட வாழ்க்கைய வாழு, இல்ல நம்ம 2 பேருக்கான வாழ்க்கையையும் நீயே சேர்த்து வாழு அப்படின்ற மாதிரி இவர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அவரை தூக்குல போடுறதுக்காக கூட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆஞ்சியர் இதுக்கப்புறமேட்டு அந்த டெஸ்லா மிஷினை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கட்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. கட்டரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இவங்க 2 பேருமே அந்த மிஷினை அழிக்கிறதுக்காக கீழே எடுத்துட்டு போறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் போர்டனை தூக்குல மாட்டி சாவடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் கட்டர் இதுக்கப்புறம் இந்த மிஷினை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் கீழே வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ அந்த இடத்துல ஆஞ்சியர் மட்டும் தான் தனியா இருக்காரு. அப்படி தனியா இருக்க ஆஞ்சியரை யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்றான். யாருன்னு பார்த்தா கொய்யால. இந்த இடத்துலதான் இன்னொரு ட்விஸ்ட். எத்தனை ட்விஸ்டா வைப்பீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஷூட் பண்ணது வேற யாரும் இல்ல, போர்டன். இவரை தான் தூக்குல போட்டாங்களே, அப்புறம் எப்படி இவர் உயிரோட வந்தாருன்னு தெரியல. அதே கேள்விதான் ஆஞ்சியருக்கும். அந்த சமயம் தான் போர்டன் எல்லா உண்மையும் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த போர்டன்ன்றது ஒரு ஆள் கிடையாது, 2 பேர். இவங்க 2 பேருமே ட்வின்ஸ். போர்டன் கூட ஃபேலன் அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் சுத்திக்கிட்டு இருந்தான்ல, அவன் தான் போர்டனுடைய ட்வின்னு. சோ அண்ணன் போர்டன் ஒருத்தன், தம்பி போர்டன் ஒருத்தன். இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஒரே கேரக்டர்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு நாள் ஆஞ்சியர் என்ன பண்ணிருப்பாரு, பொண்டாட்டி சாவுக்கு பழி வாங்குறதுக்காக கன் எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணிருப்பாரு. அப்போ போர்டனோட 2 விரல் போயிருக்கும். அப்படி நம்ம ஆஞ்சியர் சுட்டது அண்ணங்காரனுடைய கையை தான். அதுல அவரோட 2 விரல் போயிருக்குமா. இப்ப அண்ணன் கையில 2 விரல் இல்ல, ஆனா தம்பி கையில 2 விரல் இருக்கு. இதனால சந்தேகம் வரும்ல. அந்த சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, வேணும்னே தம்பி போர்டன் கையில இருக்க விரலை வெட்டி இருந்திருப்பாங்க. சோ இப்ப தூக்குல போடப்பட்டது தம்பி போர்டன், இங்க உயிரோட பேசிட்டு இருக்கிறது அண்ணன் போர்டன். அண்ணனோட பொண்டாட்டி தான் சாரா. அவர் தான் சாராவை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்திருக்கும். ஆனா அந்த தம்பி போர்டன் ஒலிவியாவை லவ் பண்ணிருப்பாரு. சோ இப்ப புரியுதா சாரா கிட்ட எதுக்காக போர்டன் மாத்தி மாத்தி பேசினாருன்னு. அது ரெண்டுமே வேற வேற கேரக்டர். தம்பி போர்டன் வந்து சாரா கிட்ட பேசும்போதெல்லாம் கோவமா பேசி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஆஞ்சியரோட பொண்டாட்டி ஜூலியா, அவங்களோட கையில டைட்டா கயிறை கட்டினது இந்த தம்பிக்காரன். அதனாலதான் ஜூலியா இறந்திருப்பாங்க. ஆனா அடுத்த நாள் இறுதி சடங்குக்கு வந்தது அண்ணங்காரன். அவன் கிட்ட போய் நம்ம ஆஞ்சியர் நீ என்ன முடிச்சு போட்டேன்னு கேட்டா அவருக்கு என்ன தெரியும்.
தெரியும், முடிச்ச போட்டது தம்பி தானே. சோ அதனாலதான் அவரு தெரியலன்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. அதே மாதிரி ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கன்னை வச்சு என்ன முடிச்சு போட்டேன்னு கேட்டதும் அண்ணங்காரங்கிட்ட தான். அதனாலதான் அப்பயும் போர்டன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு. சோ ஒரு மேஜிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ரகசியம் தான். மேஜிக்கோடைய ரகசியத்தை மறைச்சா மட்டும்தான் அந்த மேஜிக்கை நம்மளால கடைசி வரைக்கும் பண்ண முடியும். சோ இவங்க ட்வின்ன்றத மறைச்சா மட்டும்தான் இவங்களோட ஃபேமஸான மேஜிக் ட்ரிக்கை பண்ண முடியும். அதான் அந்த டிரான்ஸ்போர்ட்டட் மேன் அதை பண்ண முடியும். அதுக்காக தான் இவங்க 2 பேரும் ட்வின்ன்றதே மறைச்சிருப்பாங்க. ஏன் சாரா ஒலிவியா இவங்க கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. மேஜிக்னா இப்படி இருக்கணும், இதுதான் தியாகம், மேஜிக்காக நான் இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கேன், நீ என்னடா பண்ண, என் கிட்ட இருக்க ட்ரிக்க திருட பார்த்த, இதை தவிர நீ வேற என்ன பண்ணிருக்க சொல்லு பாப்போம் அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் போர்டன் ஆஞ்சர் கிட்ட கேக்குறாரு. அப்ப ஆஞ்சர் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு, நான் தியாகம் பண்ணலன்னு நினைக்கிறியா, நான் எந்த அளவுக்கு தியாகம் பண்ணிருக்கேன்னு உங்க யாருக்குமே தெரியாது, நான் இந்த ட்ரிக்குக்காக என்னையே தியாகம் பண்ணிருக்கேன், அது என்னன்னு தெரியணும்னா சுத்தி பாரு அப்படின்ற மாதிரி ஆஞ்சர் சொல்றாரு. ஆனா போர்டனுக்கு அதுல விருப்பம் இல்ல. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஆஞ்சர் வலி தாங்க முடியாம கீழே விழுறாரு. அப்ப அங்க இருக்க நெருப்பு பட்டு அந்த இடமே எரிய ஆரம்பிக்குது. அந்த நெருப்போட வெளிச்சத்துல சுத்தி என்ன இருக்குன்னு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட டேங்க் இருக்கு. அந்த ஒரு டேங்க்லயும் ஆஞ்சரோட டெட் பாடி, 1 இல்ல 2 இல்ல, ஏகப்பட்ட டெட் பாடிஸ் இருக்கு. படத்தோட முடிவுலயும் இன்னும் ட்விஸ்ட் முடியலன்னு கடைசியா ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. ஆக்சுவலா நம்ம ஆஞ்சர் அந்த டெஸ்லா மிஷினை யூஸ் பண்ணிருப்பார்ல, அப்படி யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணிருக்கும்னா டெலிபோர்ட் பண்ணாம அப்படியே நம்ம ஆஞ்சரை க்ளோன் பண்ணிருக்கோம். அப்படி வந்த அந்த க்ளோன் ஆஞ்சரை ஒரிஜினல் ஆஞ்சர் கொண்டு இருப்பாரு. அப்ப மட்டும் கொல்லல, அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரிக்கும் பண்ணிருப்பார்ல, எத்தனை வாட்டி அவரு ஷோ பண்ணாரோ அத்தனை வாட்டியும் க்ளோன் உருவாகி இருக்கும். அப்படி உருவாக்குன க்ளோன் எல்லாத்தையுமே அவர் கொண்டிருப்பாரு. அந்த க்ளோன்ஸோடைய டெட் பாடியை தான் கடைசியா காமிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த சீன்ல கட் பண்ணி படம் அங்கேயே முடியுது. சோ மக்களே, இந்த படமே 2 மெஜிஷியனுக்கு நடுவுல நடக்கிற போட்டியும் பொறாமையும் தான். இந்த போர்டன் ஒரு ஆள் கிடையாது, 2 பேர் ட்வின்ஸ். அவங்க மேஜிக்காக இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லல. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி அந்த போர்டன் அப்படின்ற பேரை ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு நாள் அண்ணங்காரன் போர்டனா சுத்தினா, இன்னொரு நாள் தம்பிக்காரன் போர்டனா சுத்துவான். அப்ப இவங்க 2 பேருக்குமே தனித்தனியா ஒரு லைஃப் இருக்கும்ல. அந்த மாதிரிதான் அண்ணங்காரனுக்கு சாரா மேல லவ் வந்திருக்கும், சாராவை கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்திருக்கும். அடுத்து தம்பி, அவனுக்கு ஒலிவியா மேல லவ் ஏற்பட்டிருக்கும். ஆனா ஒலிவியாக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா. அதனால அவங்க, உன்னோட பொண்டாட்டி செத்ததுக்கே நீ அதை பத்தி கவலைப்படல, நாளைக்கு எனக்கும் அதே நிலைமை தானே வரும்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஆஞ்சரோட பொண்டாட்டி சாவுக்கு காரணம் தம்பிக்காரன் தான். பட் இந்த ட்வின்ஸ் விஷயம் ஆஞ்சருக்கு தெரியாதுன்றதுனால காமனா போர்டன் மேல கோவமா இருப்பாரு. அதனால போர்டன் பண்ணக்கூடிய ஷோஸ் எல்லாத்தையுமே இவரு போய் கெடுப்பாரு. அதுக்கு பழி வாங்குறதுக்காக போர்டன் ஆஞ்சரோட ஷோவை போய் கெடுப்பாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி 2 பேரும் அவங்களோட ஷோவை கெடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த போர்டன் ட்வின்ஸ்ன்ற விஷயத்த மறைச்சதுக்கு காரணமே இந்த டிரான்ஸ்போர்ட்டட் மேன் அப்படின்ற மேஜிக்கை பண்றதுக்காக தான். அதை வச்சு அவரு நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு இருந்திருப்பாரு. இந்த விஷயம் தெரியாத ஆஞ்சர் என்ன பண்ணிருப்பாரு, அவன் ஏதோ ஒரு ட்ரிக்கை வச்சிருக்கான், அந்த ட்ரிக்கு நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு போர்டனோட அசிஸ்டன்டான ஃபேலனை கடத்திருப்பாரு. ஆனா அது ஃபேலனே கிடையாது, அதுவும் இன்னொரு போர்டன் தான். சோ இந்த அண்ணங்காரனும் தம்பியும் சேர்ந்து வேணுமே இந்த ஆஞ்சரை சுத்த விடுறதுக்காக டெஸ்லான்ற பேரை சொல்லியிருப்பாங்க. இதை நம்பிக்கிட்டு ஆஞ்சரும் போய் டெஸ்லாவை மீட் பண்ணிருப்பாரு. அங்க டெஸ்லா மூலியமா ஆஞ்சருக்கு ஒரு மிஷின் கிடைச்சிருக்கும். அந்த மிஷினை டெலபோர்டேஷனுக்காக தான் கேட்டிருப்பாரு. பட் அது ஆக்சிடென்டலா குளோன் உருவாக்கி இருக்கும். வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு ஆஞ்சர் அந்த குளோனை வச்சே ஷோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதே குளோனை வச்சு போர்டனை பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு குளோனை சாவடிக்கும் போது வேணும்னே போர்டன் அங்க வர வச்சு அந்த கேஸ்ல மாட்டி விட்டு இருந்திருப்பாரு. ஆனா அதுல மாட்டிக்கிட்டது தம்பி போர்டன் தான், அண்ணன் கிடையாது. சோ தம்பி போர்டனை தூக்கி ஜெயில போட்டு தூக்கு தண்டனை கொடுத்து சாவடிச்சிட்டாங்க. இந்த அண்ணங்காரன் வெளியவே தான் இருந்திருப்பான். அவன் ஆஞ்சரை சுட்டு சாவடிச்சிட்டு தன்னோட பொண்ணை பாக்குறதுக்காக போயிருப்பான். இதான் மக்களே த பிரஸ்டீஜ் அப்படின்ற படத்தோடைய கதை. இந்த படத்துல வர ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்த்தீங்களா? ஒரு ட்விஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அடுத்த ட்விஸ்ட், அதுவும் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இன்னொரு ட்விஸ்ட், சரி அதுவும் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா படத்தோட கடைசியிலையும் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்டுகளா வச்சு நோலன் இந்த கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, நான் புரியுற மாதிரி சொல்லியிருந்தேனான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நோலன் படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்ஜி. பாய்.